வணக்கம் மக்களே. விஜய் வந்து பொது மீட்டிங்க்கு வராரு கரூருக்கு. அவர் வந்து போன கொஞ்ச நேரத்துல கரண்ட் ஆஃப் பண்றாங்க. பப்ளிக் ரோட்ல. உடனே ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்ட மாஃபியா கும்பல் வந்து உள்ள இறங்குது. ஏற்கனவே ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்ட மாஃபியா கும்பல் வந்து அங்க தயார் நிலையில இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த செருப்பு அடிச்சவங்க, கல் அடிச்சவங்க இவங்க தான் அவங்க. என்ன பண்றாங்க இவங்க, அந்த இருட்டாயிடுதா, ஏன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. இருட்டான உடனே போட்டு பொதுமக்கள போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும்? ஒரு 10,000 மாஃபியா கும்பல் இருந்தா, பொதுமக்கள் அடிக்கிறாங்களா? இல்ல மாஃபியா கும்பல் அடிக்கிறாங்களான்னு யாருக்கு தெரியும்? போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், ஆண்கள்னு போட்டு மிதிக்கிறாங்க. கழுத்துல, கால்ல, கையில, உடம்புல, மூஞ்சிலன்னு போட்டு மிதிக்கிறாங்க. மிதிச்சு முடிச்ச உடனே அவங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் புடுங்குறாங்க. புடுங்கி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் தயார் நிலையில வருது. லைனா வருது. நம்ம ஒரு ஆம்புலன்ஸ கூப்பிடணும்னா, எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாளாவது கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கா? இங்க பார்த்தீங்களா? தயாரா வருது. கரெக்ட்டா கரண்ட் ஆஃப் பண்ணி, மிதிச்சு, நகையெல்லாம் பறிச்சு முடிச்ச உடனே ஆம்புலன்ஸ் கரெக்ட்டா ஸ்பாட்டுக்கு வருது. 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வருது. வந்து அங்க அடிபட்டு, மிதிப்பட்டு கிடந்தவங்கள தூக்கிட்டு போகுது. எங்க போது? இந்த அரசியல் மாஃபியாக்களுடைய குடோனுக்கு. அது எது தெரியுமா உங்களுக்கு? அதுதாங்க அரசு கல்லூரி மற்றும் பொது மருத்துவமனை. இதோடைய ஐசியூ வார்டு தான். இது பொதுமக்களுக்கு தான் ஐசியூ வார்டு. ஆனா அரசியல் மாஃபியாக்களுக்கு இது ஒரு குடோனு. ஸோ அவங்க வந்து அந்த ஐசியூ வார்டுல கொண்டு போய் போட்டாங்க. ஆனா யாரையுமே உள்ள உடல. யாரையுமே உள்ள உடல. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஐசியூ வார்டுக்குள்ள என்ன நடந்தது? அந்த பொதுமக்களுக்கு வந்து அடிபட்டவங்க, மிதிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன நடந்ததுங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா உள்ள போய் மாட்டிக்கிட்டவங்க எல்லாருமே யார் தெரியுமா? பாவங்க. இந்த குடும்ப உறுப்பினர வீட்ல விட்டுட்டு தனியா வந்தாங்க தெரியுமா? அவங்க தாங்க அந்த ஐசியூ வார்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. பாவம் உள்ள போனா வெளிய வர முடியுமா? அவ்வளோதான். எல்லாம் செத்து தான் வெளிய வந்தாங்க. லாஸ்ட்ல பார்த்தா 40க்கும் மேற்பட்ட பேர் இறந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலை கண்ணீர் வடித்துக்கொண்டு பேட்டி குடுக்குறாங்க அரசியல்வாதிங்க. ஸோ